தெனாலிராமனின் அறிவாற்றல் இந்தியாவையும் தாண்டி உலக நாடுகளுக்கு தெரிந்திருந்தது என்பதற்கு இந்த கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஒரு முறை சீன தேசத்திலிருந்து ஒரு பெரிய அறிஞர் விஜயநகர பேரரசிற்கு வருகை தந்தார். அவர் உலகிலுள்ள அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர் என்றும் யாராலும் தன்னை விவாதத்தில் வெல்ல முடியாது என்றும் தம்பட்டம் அடித்துக் கொண்டார். மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அவையில் இருந்த மற்ற அறிஞர்களுக்கு அவருக்கு ஈடு கொடுத்து விவாதிக்க அச்சமாக இருந்தது. அந்த சீன அறிஞர் ஒரு மூட்டையை எடுத்து வந்து, இதில் ஒரு அபூர்வமான நூல் இருக்கிறது, உங்களில் யாராவது ஒருவர் இதில் உள்ள விஷயங்களை விவாதித்து என்னை வெல்ல முடியுமா என்று சவால் விடுத்தார். மன்னர் செய்வதறியாது தெனாலிராமனை பார்த்தார். தெனாலிராமன் சிறிதும் தயக்கமின்றி அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த புத்தகத்தை பற்றி தெரிந்து கொள்ள தனக்கு ஒரு நாள் அவகாசம் வேண்டும் என்று கேட்டார். மறுநாள் தெனாலிராமன் ஒரு பெரிய பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு கட்டை அவைக்கு எடுத்து வந்தார். அந்த சீன அறிஞரை பார்த்து, மன்னா, என்னிடம் இருப்பது திலகாஷ்ட மகிஷபந்தனம் எனும் மிக உயர்ந்த நூல், உங்களால் இதை பற்றி என்னுடன் விவாதிக்க முடியுமா என்று கேட்டார். அந்த பெயரை தான் அதுவரை கேள்விப்பட்டதே இல்லை என்பதால் சீன அறிஞர் அதிர்ச்சியடைந்தார். இவ்வளவு பெரிய நூல் நம்மிடமே இல்லையே, ஒருவேளை இது மிகவும் ரகசியமான மற்றும் கடினமான நூலாக இருக்குமோ என்று பயந்தார். தோற்று போனால் தன் மானம் போய்விடும் என்று கருதிய அவர் அன்றிரவை யாரிடமும் சொல்லாமல் ஊரை விட்டு ஓடிவிட்டார். மறுநாள் அவையில் சீன அறிஞர் வராததைக் கண்டு அனைவரும் வியந்தனர். மன்னர் தெனாலிராமனிடம், ராமகிருஷ்ணா, நீ சொன்ன அந்த திலகாஷ்ட மகிஷபந்தனம் எனும் நூலை எனக்கும் காட்டு என்று கேட்டார். தெனாலிராமன் சிரித்துக் கொண்டே பட்டு துணியை பிரித்தார். உள்ளே ஒரு சிறிய எருமை மாட்டை கட்டும் கயிறும் சில விறகு துண்டுகளும் சிறிதளவு எள்ளும் இருந்தன. இதை பார்த்து மன்னர் குழப்பமடைந்தார். தெனாலிராமன் விளக்கினார், மன்னா, திலம் என்றால் எள், அஷ்டம் என்றால் விறகு துண்டு, மகிஷபந்தனம் என்றால் எருமை மாட்டை துரத்தும் கயிறு. நான் எள்ளையும் விறகையும் சேர்த்து எருமை மாட்டு கயிற்றால் கட்டி வைத்திருந்தேன். அதற்குத்தான் சமஸ்கிருதத்தில் திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்று பெயரிட்டேன். இதை புரியாத சீன அறிஞர் ஏதோ பெரிய வேதாந்த நூல் என்று பயந்து ஓடிவிட்டார் என்றார். தெனாலிராமனின் இந்த சமயோசித புத்தியை பாராட்டிய மன்னர் அவருக்கு பொற்காசுகள் வழங்கி கௌரவித்தார். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.